ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கு என் மீது எந்த சந்தேகமும் வேண்டாம். முழு நம்பிக்கையோட 100% நம்பிக்கையோட இந்த வராகி அம்மாவின் வாக்குகளை நீ கேட்டினா அது நிச்சயம் உனக்கு பழித்தே தீரும் என் செல்லமே. இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட உனக்கு இப்போது எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் நான் உனக்கு வாக்கு கொடுக்கவே வந்தேன். நீ ஒவ்வொரு நிமிஷமும் நிதானத்தோடும் பொறுமையோடும் எல்லா செயல்களையும் செய்யும்போது அதன் மூலமாக உன் கர்ம வினைகள் கலைந்து உனக்கான நல்லது நடக்கும். நீ பண்ணாத தப்புக்கு பல துயரங்களை அனுபவித்து கடந்து வந்துட்ட. அதனால் இனிமேலும் கடந்ததை பற்றி நினைக்காத. இனி வரக்கூடிய காலம் உனக்கான காலமாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ செய்யும் செயல்கள் எப்போதும் நேர்மறையாக நல்லதாக மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் இருக்கும்படி பார்த்துக்கோ. கூடிய சீக்கிரம் உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் முடிந்து போய் உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறப்போகுது. நீ நேசித்த உறவுகள், உனக்கு பிடித்த மனிதர்கள் அவ்வப்போது மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் அவங்க வாழ்க்கை தான் பெருசுன்னு சுயநலமாக முடிவு எடுப்பது இயல்பான ஒன்று தானே. நீயாகவே அவங்க இப்படி சுயநலமாக இருக்காங்க, இவங்க அப்படி சுயநலமாக இருக்காங்கன்னு யோசிச்சு உன் மனசை பாதிப்புக்கு உள்ளாக்காதே. நான் உன்கிட்ட பலமுறை சொல்லிட்டேன், வாழ்க்கையில் உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். நீ தேவையில்லாமல் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ வேணான்னு. உன்னுடைய மனசு சுத்தமாக சுதந்திரமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக இந்த வராகி அம்மா நானே நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. நீண்ட நாட்களாக உனக்கு தீராம சரியாகாம இருந்த பிரச்சனைய இப்போது சரி செய்ய நான் வந்துவிட்டேன் அல்லவா. உன் வாழ்க்கையை கலங்கடிக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு என்னிடமிருந்து தான் உனக்கு கிடைக்கும். அப்படிதான் இப்போது நீ விரும்பிய அனைத்தையும் உனக்கு கொடுத்து நீ வேண்டாம்னு சொன்னவற்றையெல்லாம் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைக்க இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லா பிரச்சனைகளையும் நீ சமாளித்து கடந்து வருவதற்கு என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்ற இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்னு நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. ஒரு சாதாரண மனிதனை போல நீ கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விடாதே என் செல்லவே. நீ கவலைப்படும்போது அது இன்னும் உன் மனசுல கோபத்தையும் எரிச்சல் குணத்தையும் உண்டாக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு கவலைப்படுவதை இப்போதே நிறுத்திவிடு. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது ஏன் நடக்குதுன்னு உனக்கு தெரியும் தானே. ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பமும், துன்பத்தின் முடிவில் இன்பமும் இருக்கும்னு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் என் கண் முன்னால் எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்றனால நீ உணர்ச்சி வசப்பட வேண்டாம். எல்லாத்தையும் காரண காரியத்தோடையே நான் நடத்துகிறேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கே உரித்த பெருந்தன்மையோடு நீ விட்டு கொடுத்து போகும்போது கண்டிப்பாக நீ நிச்சயம் ஜெயிப்பாய். வாழ்க்கையில் ஏதாவது உன்னை விட்டு விலகி போனாலும் இழப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராகு. கர்ம வினைகள், கஷ்டங்கள் என அனைத்தும் உன்னை விட்டு போய் உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. வெற்றி பெறுவதற்கு ஒரு அளவு இருக்கலாம், எல்லை இருக்கலாம், வரம்பு இருக்கலாம். ஆனால் முயற்சி செய்வதற்கு எப்போதும் எல்லையே கிடையாது. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ தளராமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் உன் பாதையை ஒளி நிறைந்ததாக மாற்றி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும். நீ எதிர்பார்த்த வெற்றிகள் தாமதமானாலும் தரமானதாக உன் கைகளில் வந்து சேரும். நீ தொடர்ந்து முன்னேறி நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏற்றாற் போல என் அருளை பரிபூர்ணமாக உனக்கு கொடுக்கிறேன். இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட தேவையே இல்லாமல் தாமதமானாலும் தவறாமல் தரமானதாக உனக்கான ஆசீர்வாதங்களை நான் கொடுத்தே தீருவேனேன்னு செல்லவே. நீ ஆசைப்படுற வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். அமைதியா, நிம்மதியா, மகிழ்ச்சியா, செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும் தானே நினைக்கிறாய். ஆனால் அவ்வப்போது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இடைஞ்சல்களாலையும் பிரச்சனைகளாலையும் உன் அவன அமைதி குலையுதுங்கிறதும் உன் சகிப்புத்தன்மை குறைந்து கோபமும் எரிச்சலும் வருவதையும் நான் உணர்கிறேன். முதல்ல இந்த விரக்தி மனப்பான்மையை தூக்கி போடு. எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தாண்டி வாழ்க்கையை உன்னால் ஜெயிக்க முடியும். கஷ்டமான விஷயங்களுக்காக பயந்து
நல்லது நடப்பதை தடுத்து கொள்ளாதே என் செல்லமே. நீ அமைதியா பொறுமையா நம்பிக்கையோட இருந்தீனா அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கக்கூடிய நீ உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் என்கிட்ட விட்டுடு. என்னை சரணடைந்த உனக்கு இனி எந்த கஷ்டமும் வர விட மாட்டேன். என் அருளால உன் திறமை அனைத்தையும் வெளிப்படுத்தி உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன். நீ என்னிடம் மனம் விட்டு பேசி உன் கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட்டாய்தானே. நீ கேட்கறது எல்லாமே நியாயம்தான். ஆனா அதே நேரத்துல நான் உனக்கு பதில் கொடுக்காம அமைதியா இருக்கேனேன்னு யோசிக்காத. என்ன தவிர இந்த உலகத்துல யார் ஒருவர் உன்னுடைய குறைகளை எல்லாம் பொறுமையாக இறுதி வரை உன்னை வேதனைப்படுத்தாமல் ஒதுக்காமல் கேட்க முடியும்? உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ யாருக்கிட்ட போய் சொன்னாலும் அவங்க முகத்தை சுருக்கிக்குவாங்க. கேட்காம பாதி நிலையே அவங்க கவனத்தை திசை திருப்புவார்கள். ஆனா நீ என்ன சொன்னாலும் எவ்வளவு நேரம் சொன்னாலும் உன் மனக்கவலைகள் முழுவதையும் பொறுமையாக கேட்கக்கூடிய இந்த வராகி அம்மா இது எல்லாவற்றிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுப்பேன். உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்களை கிடைக்கச் செய்வேன். உனக்கு கொடுக்க வேண்டிய அருளாசிகளை உனக்கு கொடுத்தே தீருவேன். இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேற போகுது. உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த வராகி அம்மாவின் மடியில் அமர வச்சு சீராட்டி பாராட்ட போகிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒரு தாயாக இருந்து பாதுகாக்கும் இந்த வராகி அம்மா உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் என்ன தேவையோ அதையும் கொடுப்பேன். உன் தேவைகளையும் தீர்ப்பேன். உன் குடும்பமும் நீயும் என் அருளால் இனி சிறப்பாக வாழும்படி நான் செய்வேன் என் செல்லமே. தாங்க முடியாத துயரத்தில் இருக்கக்கூடிய நீ இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இந்த துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி உன் கர்ம வினைகளை எல்லாம் போக்கி உனக்கான நற்பலன்களை நான் ஒவ்வொன்றாக கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் தளர்ந்து சோர்ந்து போக வேணாம். இனி எல்லாமே மாறும். நீ எப்போதும் உன்னால முடியும், உனக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கைய உன் மூச்சாக உன் கூட வச்சுக்கோ. இப்போது வாழ்வில் எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் அதை நினைச்சு தாழ்ந்து போகாம தயங்காம சூறாவளியா இருந்து எழுந்து வர தயாராகு. என் அருளால் நான் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் வாழ்க்கையிலையும் உனக்கு ஒரு புது ஆரம்பத்தை கொடுப்பேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். என்னுடைய ஆசீர்வாதத்தோட இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உனக்கு நான் சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். உன்னை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு சின்ன சம்பவமும் வெறும் நிகழ்வு கிடையாது. அது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சைகைகள். அதுல உனக்கான நன்மை மறைஞ்சிருக்கும். நான் உனக்கு சுட்டி காட்டுவதையெல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீனா அது உனக்கு உதவிகரமாக இருக்கும் என் செல்லமே. சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போதெல்லாம் நான் சில விஷயங்களை உனக்கு குறிப்பால உணர்த்தி வழிகாட்டுவேன். இதை இப்படி செய்ய, அந்த பக்கம் போ, இதை செய்ய, அதை வேணான்னு நான் உணர்த்துவதை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கை எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு அணுகு. உனக்கு தேவையான அனைத்தும் தானாகவே உன் கையில் வந்து சேரும்படியும் என் அருளும் வழிகாட்டுதலும் எப்போதும் உன்னுடன் இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான வெற்றிகளை தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராயிட்ட பிறகு இனிமேல் எதற்காகவும் கவலை கொண்ட வேண்டாம். உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை தருவேன். உன் மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி தருவேன் என் செல்லமே. இனிமே உனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரமாக உன் வாழ்க்கையே சந்தோஷமானதாக இருக்க போகுது.